ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2016 ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் மர்டர் மிஸ்ட்ரி மூவி. படத்தோட பேர் ஃப்ளவர் ஷாப் மிஸ்ட்ரி டியர்லி டீபார்ட்டட். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஹீரோயின் ஃப்ளவர் ஷாப் வச்சிருக்கிற ஒரு எக்ஸ் லாயரு, ஹீரோ ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிற ஒரு எக்ஸ் ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர். கசினோட கல்யாணத்துக்கு ஹீரோவும் ஹீரோயினும் போகிறப்ப அங்கே ஒரு கொலை நடக்குது. கல்யாணத்துக்கு அலையா விருந்தாளியாக வந்த ஒரு ஆள் தான் விக்டிமாக இருக்காரு. போலீஸு யாரையும் சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதனால் ஹீரோவும் ஹீரோயினும் உண்மையான கில்லரை கண்டுபிடிக்க இன்வெஸ்டிகேஷனில் இறங்குறாங்க. ஸோ இந்த கில்லர் யார், அதுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்னென்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் விஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். படத்தோட ஓப்பனிங் சீனில் ஹீரோயின் தன்னோட ஃப்ளவர் ஷாப்பில் இருக்கிறத காட்டுறாங்க. நாளைக்கு ஹீரோயினோட கசினுக்கு கல்யாணம், அதுக்கான ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோயின் தான் பண்ணுறாங்க. அந்த கசினோட பேர் ஜில்லியன். அவங்க ஏற்கனவே 2 மாப்பிள்ளைய சர்ச்சில் ரிங் மாத்திர நேரத்தில் ரிஜெக்ட் பண்ணிக்காங்க போல. ஸோ நாளைக்குனாச்சும் இவ யாரையும் ரிஜெக்ட் பண்ணாமல் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், இல்லைனா வாங்கி வச்ச ஃப்ளவர்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆயிரும்னு ஹீரோயின் டென்ஷனில் இருக்காங்க. அப்போ ஹீரோ ஃப்ளவர் ஷாப்க்கு வந்து ஹீரோயின் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஹீரோயின் ஒரு போலீஸ் ஸ்கேனர் வாங்கி வச்சிருக்கத ஹீரோ பார்க்குறாரு. போலீஸு வாக்கி டாக்கியில் கம்யூனிகேட் பண்ணுறதை இதை வச்சு லிசன் பண்ணலாம். யூஎஸ்ல இது லீகல் தான் போல. நாளைக்கு நடக்க போகிற வெட்டிங்க்கு மாப்பிள்ளை தோழனா ஹீரோவை வர சொல்லி ஹீரோயின் இன்வைட் பண்ண சரின்னு ஹீரோவும் சொல்லிடுறாரு. அடுத்து ஹீரோயினோட பிஸ்னஸ் பார்ட்னர் ஃப்ளவர் ஷாப்க்கு வராங்க. அடுத்ததா 2 கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ண கசினங்க வந்து இந்த கல்யாணத்தையும் கேன்சல் பண்ண போகிறதா சொல்லி புலம்புறாங்க. இப்படி தான் இவங்களுக்கு மைண்டு மாறிக்கிட்டே இருக்கும் போல. 6 மாசமாக தான் மாப்பிள்ளையே தெரியும், அவர் செட் ஆவாரான்னு சந்தேகமாக இருக்குன்னு கசின் சொல்கிறாங்க. ஹீரோயினும் பார்ட்னரும் ஒரு வழியாக கசினை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. சரி அவர் செட் ஆகலைன்னா பின்னாடி டிவோர்ஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கசின் அங்கே வந்து கூலாக கிளம்பிடுறாங்க. வாங்கி வச்ச ஃப்ளவர்ஸ் வேஸ்ட்டாக போகலன்னு ஹீரோயினுக்கும் பார்ட்னருக்கும் இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. அடுத்த நாள் ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா கசினோட கல்யாணத்துக்கு போகிறாங்க. இந்த கல்யாணத்துக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு வெட்டிங் பிளானர் தான் பண்ணியிருக்காங்க. இவங்க பேர் பெத்தானி. ஹீரோயின் பெத்தானியை ஹீரோ கிட்டே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. பெத்தானியோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டனால 2 மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த ஊருக்கு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க போல. இந்த ஊரில் பெத்தானியோட அரேஞ்ச்மெண்ட்டில் நடக்க போகிற ஃபர்ஸ்ட் கல்யாணம் இதுதான். அதனால் எதுவுமே சொதப்பிடாமல் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு பெத்தானிக்கு கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கு. கல்யாணத்துக்கு பார்ட்னரும் அவங்க ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஹஸ்பண்ட் பேர் ரிச்சர்டு. இவர் ஒரு ஜுவல்லரி ஷாப் ஓனரு. இந்த கல்யாணத்துக்கு ஹீரோயினோட அப்பா வரல, ஏன்னா அவருக்கும் மாப்பிள்ளையோட அம்மாவுக்கும் ஏதோ ஃப்ளாஷ்பேக் இருக்கும் போல. மாப்பிள்ளையோட அம்மா கொஞ்சம் பணத்தமறு பிடிச்சவங்களா இருக்காங்க. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிற நேரத்தில் கல்யாணத்துக்கு அழையா விருந்தாளியாக ஒருத்தர் வராரு. இவரோட பேர் ஜாக்கு. இவர் யாருன்னா, ஹீரோயினுக்கு இன்னொரு கசின் இருக்காங்க, அவங்க பேர் மெலானி. அந்த மெலானியோட எக்ஸ் ஹஸ்பண்ட் தான் இந்த ஜாக்கு. இவர் ஹீரோவோட ரெஸ்டாரண்ட்டில் குடிச்சதுக்கு இன்னும் பணமே தரல போல. அதனால் ஜாக்கை ஹீரோக்கும் தெரியும். ஹீரோயின் ஜாக் கிட்ட போய் இங்கே எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்க, மெலானி கிட்ட கொஞ்சம் பேசணும்னு ஜாக் சொல்கிறாரு. நீங்கள் வேறு எங்கேயாவது கூட மெலானியை கூட்டிகிட்டு போய் பேசலாம்லன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. இந்த மெலானி அப்பா இருக்கார்ல, அவர் என்னைய பார்த்தாலே விரட்டி விட்டுருவாரு. அதனால் மெலானியை பார்த்து என்னால் பேசக்கூட முடியல. நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், பேசொன்னே போயிடுறேன்னு ஜாக் சொல்கிறாரு. ஹீரோயின் திரும்புகிற கேப்பில் ஜாக் எங்கேயோ போயிடுறாரு. கல்யாணத்துக்கு வந்திருக்கிற மெலானியையும் மெலானியோட அப்பாவையும் ஹீரோ கிட்ட ஹீரோயின் காட்டுறாங்க. கல்யாணம் ஆரம்பிக்கிற நேரத்தில் மெலானியோட ஃபோனுக்கு ஏதோ மெசேஜ் வருது. அதை பார்த்தோன்னே மெலானி யோசிக்கிறாங்க. இதை மெலானியோட அப்பா நோட் பண்ணுறாரு. மெலானி அவசரமாக ஹால்லேருந்து எந்திரிச்சு போகவும் அப்பாவும் சைலண்ட்டாக அவங்கள ஃபாலோ பண்ணி போகிறாரு. இவங்க 2 பேர் போகிறத ஹீரோயின் நோட் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்துலையே ஆர்கியூ பண்ணுற மாதிரி சத்தம் கேட்கவும் ஹீரோயின் பெத்தானிக்கு சிக்னல் கொடுத்து என்னாச்சுன்னு போய் பார்க்க சொல்கிறாங்க. மாப்பிள்ளை கசினுக்கு ரிங்கை போட்டு விடுறாரு. கசினும் மாப்பிள்ளைக்கு ரிங்கை போட்டு விடுறாங்க. ஒரு வழியாக கல்யாணம் நல்லபடியாக நடந்துருச்சு. இப்போ பார்ட்னரோட ஹஸ்பண்ட் ரிச்சர்டு அவசரமாக அவர் எங்கேயோ எந்திரிச்சு போகிறாரு. இவரோட நகை கடையில் அலாரம் ட்ரிகர் ஆயிடுச்சு போல. அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு தான் பதட்டமாக போகிறாரு. கல்யாணத்துக்கு வந்த எல்லாருக்கும் மாப்பிள்ளை தேங்க் பண்ணுறாரு. மியூசிக் ஸ்டார்ட் ஆனதும் கசினும் மாப்பிள்ளையும் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. மாப்பிள்ளையோட அம்மா முகத்தில் சந்தோஷமே இல்லை, முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. நல்ல பணக்கார பையனை பார்த்து தான் உன்னோட கசின் பிடிச்சிட்டாங்கன்னு ஹீரோயின் கிட்டே சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து விருந்து ஸ்டார்ட் ஆகுது. பில்டிங்கில் ஹீரோயின் பண்ணிக்கிற ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோ பார்க்குறாரு. அங்கே இருக்கிற பார்லர் ஏரியாவுக்கு ஹீரோவும் ஹீரோயினும் போகிறப்ப அங்கே டெக்கரேஷனுக்காக வச்சுருந்த ஒரு ஃப்ளவர் பவுல் தரையில் உடஞ்சி கிடக்க. கொஞ்சம் தள்ளி சோஃபாக்கு பக்கத்தில் யாரோ படுத்து கிடக்கிற மாதிரி இருக்கு. அது வேறு யாரும் இல்லை, மெலானியோட எக்ஸ் ஹஸ்பண்ட் ஜாக் தான். ஓவராக குடிச்சிட்டு படுத்துட்டாரான்னு போய் பக்கத்தில் போய் பார்த்தா ஜாக் இறந்து கிடக்கிறாருன்னு தெரிய வருது. ஹீரோவும் ஹீரோயினும் ஷாக் ஆகி உடனே போலீஸ்க்கு இந்த தகவலை சொல்கிறாங்க. அடுத்த சீனில் போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இறந்து போன ஜாக்கோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே டிடெக்டிவ் கிட்ட ஹீரோயின் தான் சொல்கிறாங்க. இது போக மெலானி அவங்க அப்பாவும் முன்னாடியே கிளம்பி போனதையும் ஹீரோயின் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஃப்ளவர் பவுல் உடஞ்சு கிடக்கிறத வச்சு இது கொலையா இருக்குமோன்னு ஹீரோயின் சந்தேகப்படுறாங்க. உடஞ்சு போன ஃப்ளவர் பவுலில் ஒரு பாதி தான் இருக்குது, இன்னொரு பாதி மிஸ்ஸிங்.
அது அநேகமாக பக்கத்தில் இங்கே எங்கேயாச்சும் தான் குப்பை தொட்டியில் இருக்கும், எதுக்கும் செக் பண்ணி பாருங்கன்னு டிடெக்டிவ் கிட்டே ஹீரோயின் சொல்கிறாங்க. என்னோட அரேஞ்ச்மெண்ட்டில் நடக்கிற ஃபஸ்ட்டு கல்யாணத்திலே கொலையான பெத்தானிக்கு அப்செட்டாக இருக்கு. கல்யாணத்தில் எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை பார்க்கணும்னு டிடெக்டிவ் சொல்ல அதை கொண்டு வரதுக்காக பெத்தானி போகிறாங்க. கல்யாணம் முடிஞ்சதுமே அவசரமாக கிளம்பி போனார்ல ரிச்சர்டு, அவர் இப்போ திரும்பி வந்ததுமே டிடெக்டிவ் விசாரிக்கிறாரு. ஸ்டோரில் அலாரம் ட்ரிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தனால தான் கிளம்பி போனதை ரிச்சர்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. மாப்பிள்ளையும் கசனும் ஹனிமூனுக்கு ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டுட்டாங்க போல, ஆனால் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாதுன்னு டிடெக்டிவ் சொல்லிடுறாரு. என் பையனுக்கு செத்தவன் யாருன்னு கூட தெரியாதுன்னு மாப்பிள்ளையோட அம்மா சொல்கிறாங்க. ஆனால் அவங்க மருமகளுக்கு ஜாக்கை தெரியும். இந்த மாப்பிள்ளையை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி கசின் ஜாக்கையும் டேட் பண்ணிக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஹீரோவும் ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்த நாள் ஹீரோயினும் பார்ட்னரும் ஃப்ளவர் ஷாப்பில் இருக்காங்க. மர்டர் போர்டு ஒன்று செட் பண்ணி ஹீரோயின் இன்வெஸ்டிகேஷனை ஃப்ளவர் ஷாப்லேயே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கொலை செய்யப்பட்ட விக்டிமோட பேர் ஜாக்கு. இப்போதைக்கு சஸ்பெக்ட்ஸ்லாம் யாருன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் கசின், ஏன்னா இவங்களுக்கும் ஜாக்குக்கும் ஏற்கனவே பழக்கம் இருந்திருக்கு. ரெண்டாவது சஸ்பெக்ட் ஜாக்கோட எக்ஸ் ஒய்ஃபு மெலானி. மூணாவது சஸ்பெக்ட் மெலானியோட அப்பா. இவங்களுக்குள்ள ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. கொலை நடந்த டைம்ல பார்ட்னரோட ஹஸ்பண்ட் ரிச்சர்டு ஹாலை விட்டு போனனால போலீஸ் அவரோட வீட்டுக்கு போய் விசாரிச்சிருக்காங்க. ஒருவேளை கடையோட அலாரத்தை ரிச்சர்டே ட்ரிகர் பண்ணிட்டு கொலையை இவரே பண்ணிக்கலான்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க போல. அந்த ஜாக் யாருன்னே ரிச்சர்டுக்கு தெரியாதான். இதை ஹீரோயின் கிட்ட சொல்லி பார்ட்னர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோவும் இப்போ ஃப்ளவர் ஷாப்க்கு வராங்க. ஜாக் எப்படிப்பட்டவர்னு அப்பா கிட்ட ஹீரோயின் கேட்குறாங்க. இந்த ஜாக்கு இல்லீகல் டீலிங்லாம் பண்ணுறவர் தான் போல, பொண்ணுங்க விஷயத்துலையுமே வீக்காக தான் இருந்திருக்காரு. ஸோ ஜாக்கை கொலை பண்ணுற மோட்டிவ் நிறைய பேருக்கு இருக்குன்னு அப்பா சொல்கிறாரு. இதில் மெயினாக யாருக்கு மோட்டிவ் இருக்கும்னு பார்த்தா மெலானியோட அப்பா தான். தன்னோட பொண்ணை கைவிட்டுட்டு போனதுக்காக ஜாக் மேலே அவருக்கு தான் கோவம் அதிகமாக இருக்கும்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. கசின் ஜாக்கை முன்னாடியே டேட் பண்ணிக்கனால அவங்களுக்கு ஏதாவது கோவம் இருக்கலாம். அது மட்டும் கிடையாது, கசின் வேற ஷூஸ் போடுறதுக்காக ஹாலை விட்டு கொஞ்ச நேரம் வெளியே போயிருந்திருக்காங்க. மாப்பிள்ளையோட அம்மாவை ஒரு லீஸ்ட் சஸ்பெக்டா வச்சாலுமே கூட அவங்கள போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மாப்பிள்ளையோட அம்மா தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே ஃபண்டு கொடுக்குறவங்க. மாப்பிள்ளையோட அம்மாவும் ஹீரோயினோட அப்பாவும் ஹை ஸ்கூல் படிக்கிறப்ப ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. வசதியான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு மாப்பிள்ளையோட அம்மா பிரேக்கப் பண்ணியிருக்காங்க. அடுத்த சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் ஜாக்கோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. கதவு திறந்திருக்கவும் உள்ளே போய் திங்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. டேபிளில் ஒரு நகைக்கடையோட கார்டு கிடக்கிறத ஹீரோயின் பார்க்குறாங்க. அது ரிச்சர்டோட நகைக்கடை கார்டு தான். இது எப்படி ஜாக்கிட்ட வந்துச்சுன்னு ஹீரோயின் யோசிக்கிறப்ப அப்பார்ட்மெண்ட் மேனேஜர் அங்கே வந்து நிற்கிறாங்க. யார் நீங்கள், இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு மேனேஜர் கேட்க ஹீரோவும் ஹீரோயினும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஜாக் இறந்து போன விஷயமே மேனேஜருக்கு இப்போ தான் தெரிய வருது. ஜாக்கை பார்க்க விசிட்டர்ஸ் யாராச்சும் வருவாங்களான்னு ஹீரோயின் கேட்க அவனை பார்க்க லேடிஸ் தான் வருவாங்க. அதுலேயும் ஒரு லேடி அடிக்கடி வருவாங்க. போன வாரம் கூட அந்த லேடிக்கும் ஜாக்குக்கும் ஆர்கியூமெண்ட் நடந்துச்சுன்னு மேனேஜர் சொல்கிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்பி அடுத்து மெலானியோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே மெலானியும் அவங்களோட கை குழந்தையும் மட்டும்தான் இருக்காங்க. மெலானியோட அப்பாவுக்கு வீட்டுக்கு விசிட்டர்ஸ் வர்றது பிடிக்காதான், அதனால் சீக்கிரம் கிளம்பிடுங்கன்னு மெலானி சொல்கிறாங்க. ஜாக்கோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கீங்களான்னு ஹீரோயின் கேட்க ஒரு தடவை போயிருக்கேன்னு மெலானி சொல்கிறாங்க. ஏதாவது ஆர்கியூ பண்ணிங்களான்னு ஹீரோயின் கேட்க அப்படிலாம் இல்லையேன்னு மெலானி சொல்கிறாங்க. குழந்தைய பார்க்கணுன்னு ஜாக் சொன்னனால மெலானி போயிருக்காங்க. மறுபடியும் நம்ம ஒன்றா சேரணும்னு ஜாக் சொல்லியிருந்திருக்காரு. நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன்னு மெலானி சொல்லிட்டு வந்திருக்காங்க. அது சரி, கல்யாணத்துலேருந்து ஏன் அவசரமாக கிளம்புனீங்கன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ஜாக் கிட்டேருந்து தான் மெசேஜ் வந்துச்சு, அதை பார்த்துட்டு தான் அவர்கிட்ட பேசுகிறதுக்காக நான் எந்திரிச்சு போனேன்னு மெலானி சொல்கிறாங்க. பின்னாடியே அப்பா வந்து ஜாக்கை பார்த்துட்டு ஆர்கியூ பண்ணனால பிரச்சனை வேண்டான்னு அப்பாவை கூட்டிகிட்டு மெலானி கிளம்பிட்டாங்க. ஒருவேளை உங்கள் அப்பா கோட் எடுக்கிறதுக்காக போயிருந்தப்ப ஜாக்கை கொலை பண்ணிட்டாரான்னு ஹீரோ கேட்குறாரு. எங்கள் அப்பாவுக்கு ஜாக்கை பிடிக்காதான், அதுக்காக அவர் மேலே பழி போடாதீங்கன்னு மெலானி சொல்கிறாங்க. இதே நேரம் வெளியே போயிருந்த மெலானியோட அப்பா வீட்டுக்கு வந்துடுறாரு. ஹீரோவையும் ஹீரோயினையும் பார்த்ததும் அவருக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. நாங்கள் ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கோன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆனால் அப்பா காதலையும் வாங்காமல் கன் எடுத்துறாரு. 10 செகண்டில் வீட்டை விட்டு போங்கன்னு அப்பா சொல்கிறாரு. ஹீரோ அப்பாவை தடுத்து கன்னை வாங்கி பார்க்குறாரு. அதில் புல்லட்டே இல்லை. அடுத்த தடவை கன்னை லோட் பண்ணி வச்சுருப்பேன்னு அப்பா சொல்ல ஹீரோவும் ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்புறாங்க. மெலானியோட அப்பா இவ்வளோ டெரர்னு ஹீரோக்கு இப்போ தான் தெரிய வருது. அடுத்த சீனில் ரிச்சர்டு ஃப்ளவர் ஷாப்க்கு வராரு. ஹீரோயின் தான் வர சொல்லியிருக்காங்க போல. ஜாக்கோட அப்பார்ட்மெண்ட்டில் நகைக்கடை கார்டு கிடச்சிச்சுல, அப்படின்னா ஜாக்கை ரிச்சர்டுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. ஆனால் ஜாக்கை தெரியாதுன்னு பார்ட்னர் கிட்ட சொல்லி வச்சுருந்துருக்காரு. எதுக்காக போய் சொன்னீங்கன்னு ரிச்சர்ட் கிட்ட ஹீரோயின் கேட்குறாங்க. உண்மை என்னன்னு ரிச்சர்ட் சொல்கிறாரு. கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி ஜாக் ரிச்சர்ட் கிட்ட சில காஸ்ட்லியான வாட்சஸ் எல்லாத்தையுமே விற்றுருந்துருக்காரு. அதோட மதிப்பு $1,00,000. அது எல்லாமே திருட்டு வாட்சுன்னு அப்புறம் தான் ரிச்சர்டுக்கு தெரிஞ்சிருக்கு. திருட்டு வாட்சை வாங்கி ஏமாந்த விஷயத்த பார்ட்னர் கிட்ட சொல்ல முடியாமல் ரிச்சர்ட் தவிச்சிருந்திருக்காரு. அதனால தான் ஜாக்கை தெரியாதுன்னு சொல்லி வச்சிருக்காரு. கரெக்டாக கல்யாண டைமில் கடையில் இந்த அலாரம் ட்ரிகர் ஆனது உண்மையான ஹீரோயின் கேட்குறாங்க. அது உண்மைதான், ஆனால் ஏன் ட்ரிகர் ஆச்சுன்னு எனக்கே தெரிலன்னு ரிச்சர்ட் சொல்கிறாரு.
இவர் ஜாக் கிட்ட பணத்தை ஏமாந்துருக்காரு, மற்றபடி கொலைக்கும் இவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஹீரோயினுக்கு தோணுது. பார்ட்னர் கிட்ட இந்த உண்மையை சொல்லிருங்கன்னு ஹீரோயின் அட்வைஸ் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறப்ப அங்கே பெத்தானி வராங்க. அப்போ பெத்தானியோட ஹேண்ட்பேக்கு தெரியாமல் கீழே விழுந்துருது. அதுக்குள்ளே அந்த ஒரு மருந்து பாட்டில் டேபிளில் விழுகவும் அதை ஹீரோயின் எடுத்து பார்க்குறாங்க. அதில் பெத்தானியோட பேர் பெத்தானி ஹேமர் ஹோல்ட்னு போட்டிருக்கு. அதாவது பெத்தானி தன்னோட லாஸ்ட் நேமை ஹார்ட்னு எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. பெத்தானி ஏன் லாஸ்ட் நேமை மாற்றி சொன்னாங்கன்னு ஹீரோயின் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு பெத்தானி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஹேமர் ஹோல்ட் அப்படிங்கிறது பெத்தானியோட ஹஸ்பண்ட் பேர். அவர் இறந்ததுக்கப்புறம் பெத்தானி டிப்ரெஸ் ஆயிருக்காங்க. ஹேண்ட்பேக்கில் இருந்தது தெரப்பிஸ்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ண மருந்து தான். பிஸ்னஸ்க்காக லாஸ்ட் நேமை ஹார்ட்னு மாற்றி வச்சுட்டு தான் பெத்தானி சொல்கிறாங்க. ஹீரோயினும் ஹஸ்பண்டை இழந்தவங்க, அதனால் பெத்தானியோட வழியை ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த ஊருக்கு வந்து பொறுப்பேற்றுக்கிட்ட ஃபஸ்ட்டு வெட்டிங்லேயே கொலை நடந்தனால இனிமேல் தனக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்கன்னு பெத்தானி ஃபீல் பண்ணுறாங்க. அப்படிலாம் இல்லை, க்ரைம் சால்வ் ஆகிட்டா எல்லாம் சரியாயிரும்னு ஹீரோயின் ஆறுதல் சொல்கிறாங்க. இதே நேரம் ஹீரோயினோட அப்பா மாப்பிள்ளையோட அம்மாவை மீட் பண்ணி பேசுகிறாரு. 2 பேரும் எக்ஸ்லவர்ஸுங்கனால மாற்றி மாற்றி கலாச்சிக்கிறாங்க. ஜாக்கை கொலை பண்ணது மாப்பிள்ளையோட அம்மாவா இருக்கும்னு ஹீரோயினோட அப்பா அவங்கக்கிட்டே ஒரு தியரியை சொல்கிறாரு. மாப்பிள்ளையோட அம்மா பணக்காரியாக இருந்தாலும் ஒரு தடவை கடையில் காஸ்ட்லியான பிராண்டட் பர்ஸை திருடிந்திருக்காங்க. போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டதும் பணம் கொடுத்து தப்பிச்சிருந்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற சில ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக இந்த விஷயத்தை ஹீரோயினோட அப்பா தெரிஞ்சுக்கிட்டாரா. அந்த கடையில் வேலை பார்த்த ஜாக்கு ஒருவேளை மாப்பிள்ளையோட அம்மாவை தொடர்ந்து பிளாக்மெயில் பண்ணிக்கலாம், அதனால அவரை கொலை பண்ணிக்கலான்னு ஹீரோயினோட அப்பாவை போட்டு வாங்க ட்ரை பண்ணுறாரு. மாப்பிள்ளையோட அம்மா டென்ஷன் ஆகி ஹீரோயினோட அப்பா வெளியே போக சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் நம்ம இப்போ ஒரே ஃபேமிலி ஆகிட்டோன்னு நக்கலாக சொல்லிட்டு போகிறாரு அப்பா. அடுத்த சீனில் ஹீரோயின் ஃப்ளவர் ஷாப்பில் இருக்கிறப்ப ஹேமர் ஹோல்ட் அப்படிங்கிற பேரை ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அந்த பேரில் ஒரு கம்பெனி இருக்கவும் அதோட வெப்சைட்டை செக் பண்ணுறாங்க. அதில் ஹேமர் ஹோல்ட்டும் பெத்தானியும் ஒன்றா எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ இருக்கு. பாவம், இவர் இறந்து போனனால தான் பெத்தானி தனியாக கஷ்டப்படுறாங்கன்னு ஹீரோயின் வருத்தப்படுறாங்க. ஹேமர் ஹோல்ட்டோட கம்பெனிக்கு ஹீரோயின் கால் பண்ணி பெத்தானியோட பேரை சொல்லி அவங்க ரெஃபரன்ஸில் காண்டாக்ட் பண்ணுறதா வாய்ஸ் மெயில் அனுப்புகிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோவும் ஹீரோயினும் வெட்டிங் வீடியோவை செக் பண்ணுறாங்க. எல்லாரும் ஜாலியாக ஆடிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு மறைவான இடத்துல வச்சு ஜாக் யார் கூடயும் ஆர்கியூ பண்ணுறது ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனால் அந்த ஆள் யாருன்னு தெரியல, அவரோட கை மட்டும் தெரியுது. அது ஜூம் பண்ணி பார்த்தா கையில் ஒரு காஸ்ட்லி லைட்டர் இருக்கிறதும் தெரியுது. இது ஒருவேளை ரிச்சர்டாக இருக்குமோன்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு ஸ்மோக் பண்ணுற பழக்கம் இருக்கு. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் ஜாகிங் போகிறப்ப கசின் கிட்டேருந்து மெசேஜ் வருது. அதை பார்த்துட்டு ஹீரோயின் வேகமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஏன்னா கசின் அங்கே தான் உட்காந்துருக்காங்க. ஜாக்கோட கொலை கேஸில் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக போலீஸ் வர சொல்லியிருக்காங்க போல். ஏன்னா வெட்டிங் வீடியோவில் கசின் கரெக்டாக 8 நிமிஷம் ஹாலில் இல்லைன்னு டிடெக்டிவ் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த வீடியோவை பார்த்த ஹீரோயின் அதை பாஸ் பண்ணி கசின் 2 விதமான ஷூஸ் போட்டிருக்கதை காட்டுறாங்க. ஸோ கசின் வேற ஒரு ஷூவை போடுறதுக்காக தான் போயிருக்காங்கன்னு ப்ரூவ் ஆகுது. இருந்தாலும் ஷூஸை மாற்றுறதுக்கு 8 நிமிஷம் ஆகும்னு டிடெக்டிவ்க்கு டவுட் வருது. ஒரு கொலையை பண்ணிட்டு ஷூஸை மாற்றிட்டு ஓடி வர அளவுக்கு டைமும் இல்லை, என்னோட கசின் அவ்வளோ புத்திசாலியும் இல்லைன்னு ஹீரோயின் சொல்லவும் டிடெக்டிவ் கன்வின்ஸ் ஆகி கசினை விட்டுறாரு. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வரப்ப ஹீரோயின் கசின் கிட்ட ஜாக்கை பற்றி கேட்குறாங்க. கசின் மாப்பிள்ளையை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2-3 தடவை ஜாக்கோட ஊர் சுற்றிருக்காங்க. ஜாக்கோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கியான்னு ஹீரோயின் கேட்க அதெல்லாம் இல்லைன்னு கசின் சொல்கிறாங்க. கல்யாணம் நடந்தப்போ கூட கசின் ஜாக்கை பார்க்கவே இல்லையா. கசினுக்கு மாப்பிள்ளை மேலே ரொம்பலாம் லவ் இல்லை, ஆனால் அவர் பணக்கார பையன்னு கல்யாணம் பண்ணிக்காங்க போல. மாப்பிள்ளை அவரோட அம்மாவுக்கு பிடிக்கலைனாலும் கசினை கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஆனால் கல்யாணம் முடிஞ்சதுலேருந்தே மாப்பிள்ளை பதட்டமாகவே இருக்காரா. 2 தடவை ஸ்டாக் புரோக்கரை மாப்பிள்ளை மீட் பண்ணதை கசின் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ரீசன்னு உங்களுக்கு தெரில. இந்த இன்ஃபர்மேஷன் ஹீரோயினுக்கு தெரிய வருது. உடனே ஹீரோயின் ஹீரோவை மீட் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அவன் பயங்கர பணக்காரன், அவன் ஸ்டாக் புரோக்கரை மீட் பண்ணலாம் ஒரு விஷயமானு ஹீரோ கேட்குறாரு. கல்யாணம் ஆகி 3 நாளுக்குள்ளே 2 தடவை எதுக்கு ஸ்டாக் புரோக்கரை பார்த்து பேசணும்னு ஹீரோயினுக்கு சந்தேகமாக இருக்கு. அந்த ஸ்டாக் புரோக்கர் ஹீரோக்கு தெரிஞ்சவர் தான். அதனால ஹீரோ ஸ்டாக் புரோக்கரை மீட் பண்ணி மாப்பிள்ளையோட இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி கேட்குறாரு. கிளையண்ட் பற்றின டீட்டெயில்ஸை சொல்கிறதுக்கு ஸ்டாக் புரோக்கர் ஃபஸ்ட்டு தயங்குறாரு. இருந்தாலும் ஹீரோக்காக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறாரு. மாப்பிள்ளையோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ரொம்பவே மோசமாக இருக்கான். அதாவது மாப்பிள்ளை இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே லாஸ் ஆகி கிடக்குன்னு ஹீரோக்கு தெரிய வருது. இதே நேரம் வீட்டில் இருக்கிற ஹீரோயினை மெலானியோட அப்பா வந்து மீட் பண்ணுறாரு. இந்த டெரர் பிசி இந்த நேரத்தில் எதுக்கு வந்திருக்காருன்னு ஹீரோயின் பயப்படுறாங்க. ஆனால் இப்போ அவர் சண்டை போடுறதுக்காக வரல, மனசில் இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்காக வந்திருக்காரு. அப்பா தனியால் மெலானியை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காரு. ஆனால் ஜாக்கு மெலானியோட லைஃப்பில் வந்து ஒரு குழந்தைய கொடுத்துட்டு ஓடி போயிருக்காரு. கசினோட கல்யாணத்துக்கு ஜாக்கு மெலானிக்காக ஒரு பிரேஸ்லெட்டை கிஃப்ட் கொடுத்துருந்துருக்காரு. இது திருட்டு நகையாக தான் இருக்கும்னு அப்பா நினைக்கிறாரு. அதனால தான் அன்றைக்கி கல்யாணத்தில் ஆர்கியூமெண்ட்டும் நடந்திருக்கு. கல்யாணத்துக்கு போக வேண்டான்னு தான் அப்பா சொன்னாராம். ஆனால் மெலானி தான் அடம் பிடிச்சி வந்திருக்காங்க.
இப்போ தேவையே இல்லாமல் வீட்டுக்கு போலீஸ்லாம் வந்து விசாரிக்கிறது அப்பாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனால தான் நேற்று ஹீரோவும் வீட்டுக்கு வந்தப்போ அப்பா ரொம்பவே கோவப்பட்டிருக்காரு. ஜாக்கை நீங்கள் தான் கொலை பண்ணீங்களான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. நான் கொலை பண்ணியிருந்தா நேருக்கு நேராக நின்று ஷூட் பண்ணிப்பேன்னு அப்பா சொல்கிறாரு. அன்றைக்கி அப்பா கோட் எடுக்கிறதுக்காக போனப்போ மறுபடியும் ஜாக்கை பார்த்து 4 வார்த்தை திட்டலான்னு தான் போயிருக்காரு. ஆனால் ஜாக்கு இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு அப்பா மெலனியை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பியிருக்காரு. இது எல்லாத்தையும் போலீஸ்கிட்ட போய் நீங்கள் சொல்லுங்கள், நானே உங்களுக்கு லாயர் அரேஞ்ச் பண்ணுறேன்னு ஹீரோயின் அட்வைஸ் பண்ணுறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் ரிச்சர்டோட நகை கடைக்கு போகிறாங்க. அங்கே காஸ்ட்லியான லைட்டர்ஸ் எல்லாம் சேல்ஸுக்கு இருக்கிறதா ஹீரோயின் பார்க்குறாங்க. இதப்போ ஆரம்பிச்சிங்கன்னு ஹீரோயின் கேட்க, ஆன்டிக் லைட்டர்ஸும் அப்பப்போ நான் சேல் பண்ணுவேன்னு ரிச்சர்ட் சொல்கிறாரு. நேற்று மெலானியோட அப்பா கொடுத்தாருல ஒரு பிரேஸ்லெட்டு, அதை ரிச்சர்ட் கிட்ட காட்டி ஹீரோயினை செக் பண்ண சொல்கிறாங்க. அது ஒரிஜினல் இல்லை ஃபேக்குன்னு தெரிய வருது. இது ஜாக்கு மெலானிக்காக கொடுத்த கிஃப்ட்டுன்னு ஹீரோயின் சொல்லவும், அந்த ஃப்ராடு கிட்ட வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்னு ரிச்சர்ட் சொல்கிறாரு. ஜாக் கிட்ட நகைக்கடையோட கார்டு இருந்ததை வச்சு ரிச்சர்ட் மேலே சந்தேகப்பட்டதுக்காக ஹீரோயின் சாரி கேட்குறாங்க. சரி, அங்கேருந்து கிளம்பலான்னு ஹீரோயினுக்கு கதவு கிட்ட போகிறப்ப கதவோட நாபில் ரத்தக்கரை இருக்கிறத ஹீரோயின் நோட் பண்ணிட்டு அதுலேருந்து சாம்பிள் எடுத்துகிட்டு ஹீரோயின் போயிடுறாங்க. அந்த சாம்பிளை அப்பா கிட்ட கொடுத்து லேபில் டெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் ஃப்ளவர் ஷாப்பில் இருக்கிறப்ப பெத்தானி அங்கே வராங்க. ஹீரோயின் தனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு பெத்தானியை ரெஃபர் பண்ணிக்காங்களாம். இதை கேட்டதும் பெத்தானி ஹீரோயினுக்கு ரொம்பவே தேங்க் பண்ணுறாங்க. ஹீரோயின் காஃபி ரெடி பண்ணுறதுக்காக போன கேப்பில் அவங்களோட ஃபோனில் ஒரு வாய்ஸ் மெயில் வருது. ஹேமர் ஹோல்ட்டோட கம்பெனியை ஹீரோயின் காண்டாக்ட் பண்ணாங்கல்ல, அதுக்கு ஹேமர் ஹோல்ட்டே ரிப்ளை பண்ணிக்காரு. என்னோட எக்ஸ்-ஒய்ஃபை பற்றி பேசுகிறதா என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டான்னு ஹேமர் ஹோல்ட் அனுப்பின வாய்ஸ் மெயிலை பெத்தானியும் கேட்டுறாங்க. ஹீரோயினுக்கு இப்போ 2 ஷாக்கு. இறந்து போனதாக சொன்ன ஹேமர் ஹோல்ட்டை வாய்ஸ் மெயில் அனுப்புகிறாருன்னு ஒரு ஷாக்கு, இந்த வாய்ஸ் மேலே பெத்தானியும் கேட்டுட்டாங்களேன்னு இன்னொரு ஷாக்கு. நான் சொன்னதை நம்பாமல் வெரிஃபை பண்ணிங்களான்னு பெத்தானி டென்ஷன் ஆகுறாங்க. இவங்க தன்னோட ஹஸ்பண்ட் இறந்து போனதா சொன்னது பொய். கல்யாணம் ஆகி 2 வாரத்திலேயே ஹஸ்பண்ட் பெத்தானியை விட்டுட்டு போயிருக்காரு. ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் வெட்டிங் பிளான் பண்ணுறேன், ஆனால் எனக்கு வெட்டிங் சரியாக அமையலைன்னு பெத்தானி ஃபீல் பண்ணுறாங்க. இந்த சோக கதையை வெளியே சொல்ல முடியாமல் தான் ஹஸ்பண்ட் இறந்துட்டதா சொல்லியிருக்காங்க. இதை புரிஞ்சுக்காம சந்தேகப்பட்டுட்டோமேனு ஹீரோயின் வருத்தப்படுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயினும் மாப்பிள்ளையோட வீட்டுக்கு போகிறாங்க. நாளைக்கு ஹனிமூன் போகிறனால கசனும் மாப்பிள்ளையும் குஷியில் இருக்காங்க. மாப்பிள்ளையோட ஸ்டாக் லாஸில் இருக்கதா ஹீரோ கிட்ட புரோக்கர் சொன்னார்ல, அதனால் மாப்பிள்ளை கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஐடியா கேட்டு ஹீரோ போட்டு வாங்க ட்ரை பண்ணுறாரு. ஸ்டாக் மார்க்கெட்லலாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு மாப்பிள்ளை போய் சொல்கிறாரு. கல்யாண வீடியோவில் பார்த்தா அதே மாடல் காஸ்ட்லி லைட்டர் மாப்பிள்ளை கிட்ட இருக்கிறத ஹீரோயின் நோட் பண்ணுறாங்க. உடனே வீடியோவை காட்டி ஜாக் கிட்ட ஆர்கியூ பண்ணது நீங்கள் தானேன்னு ஹீரோயின் கேட்க, ஆமான்னு மாப்பிள்ளை ஒத்துக்கிறாரு. ஜாக்கை மாப்பிள்ளைக்கு தெரியாதுன்னு தான் எல்லாரும் நினச்சாங்க, ஆனால் ஆர்கியூ பண்ணுற அளவுக்கு அவங்களுக்குள்ள பழக்கம் இருந்திருக்கு. அது என்னன்னு மாப்பிள்ளை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. மாப்பிள்ளை என்ன பண்ணியிருக்காரு, $2 மில்லியன் கடனில் இருந்திருக்காரு. அதை சமாளிக்கிறதுக்காக அம்மாவோட நகைகளை திருடி ஜாக்கிட்ட கொடுத்து விற்க சொல்லி பணம் வாங்கியிருந்திருக்காரு. அதே மாதிரி போலி நகைகளை மாப்பிள்ளைக்காக ஜாக்கு செஞ்சு கொடுத்துருந்துருக்காரு. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு கசின் ஷாக் ஆகுறாங்க. இப்போ அவங்க அம்மா அங்கே வந்துடுறாங்க. நகைகளை விற்றது ஒன்றும் குற்றம் இல்லையேன்னு ஹீரோ கிட்ட அம்மா சொல்கிறாங்க. அது குற்றம் இல்லை, ஆனால் அதை வச்சு பிளாக்மெயில் பண்ண ஜாக்கை கொலை பண்ணியிருந்தா அது குற்றம் தானேன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஜாக் ஒன்று என்னை பிளாக்மெயிலாம் பண்ணல, அவன் எனக்கு தர வேண்டிய பணத்தை கேட்டு தான் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு மாப்பிள்ளை சொல்கிறாரு. ஹீரோயினையும் அம்மா வெளியே போக சொல்கிறாங்க. ஜாக்கை கொலை பண்ணுற அளவுக்கு மாப்பிள்ளைக்கு தைரியம் இல்லைன்னு ஹீரோக்கு தோணுது. அங்கேருந்து கிளம்புறப்ப காரில் இருக்கிற போலீஸ் ஸ்கேனரில் ஒரு தகவல் வருது. ஒரு ஏரியாவில் 10:54 நடந்திருக்கதா போலீஸ் கம்யூனிகேட் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறது மெலானியோட வீடு இருக்கிற ஏரியா. 10:54ங்கிறது டெட் பாடிக்கு போலீஸ் யூஸ் பண்ணுற கோடு. ஹீரோயினி என்ன ஆச்சோன்னு மெலானியோட வீட்டுக்கு போகிறப்ப அங்கே போலீஸ் எல்லோரும் இருக்காங்க. மெலானி இறந்து போயிட்டாங்கன்னு தெரிய வருது. மெலானியோட அப்பா வீட்டுக்கு வந்து பார்த்தப்ப மெலானி பாத் டப்பில் இறந்து கிடந்திருக்காங்க. இதோ ஒரு மாத்திரையை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்ருக்காங்க போல். அது என்னென்னு டாக்ஸிகாலஜி ரிப்போர்ட் வந்தால் தான் தெரியும்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. மெலானியோட ரூமில் ஒரு உடஞ்ச ஃப்ளவர் பவுலோட பீஸ் கிடந்திருக்கு. அதை வச்சு டிடெக்டிவ் ஒரு தியரி சொல்கிறாரு. கசனோட கல்யாணத்தில் மெலானி ஜாக்கை ஆத்திரத்தில் கொலை பண்ணியிருந்துருக்கலாம். அந்த குற்ற உணர்ச்சி தாங்க முடியாமல் இப்போ மெலானி சூசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ளவர் பவுலில் மெலானியோட ஃபிங்கர் பிரிண்ட்டு இருக்கு. ஆனால் ஹீரோயினும் இந்த தியரிக்கு ஒத்துக்கல. ஜாக்கை கொலை பண்ண கில்லர் தான் மெலானியையும் கொலை பண்ணி அவளையே ஃப்ரேம் பண்ணிக்கணும்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. கொலை பண்ண யாரோ மர்டர் வெப்பனை கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்க மாட்டாங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. இது ஒரு கிரைம் ஆஃப் பேஷன். கொலை பண்ணவங்க அவ்வளோ கால்குலேட்டிவாக இருக்க மாட்டாங்கன்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. மெலானியோட அப்பா ஒரு பக்கம் சோகமாக உட்காந்துருக்காரு. மெலானியோட குழந்தைய இனிமேல் ஒரு ரிலேட்டிவ் தான் வளர்க்க போகிறாங்களாம். அடுத்த சீனில் ஹீரோயினுக்கு அப்பா மூலமாக ஒரு விஷயம் தெரிய வருது. ரிச்சர்டோட கடையில் கதவு நாபில் இருந்த ரத்தக்கரை ஒரு பறவையோடதுன்னு தெரிய வந்திருக்கு. ஒரு பறவை கதவில் இடிச்சு தான் அன்றைக்கி அலாரமும் ட்ரிகர் ஆகிருக்க போல். மெலானியோட டாக்ஸிகாலஜி ரிப்போர்ட்டை ஹீரோ கொண்டு வந்து ஹீரோயின் கிட்ட காட்டுறாரு.
லோரசெப்பம் அப்படிங்கிற மருந்து ஓவர் டோஸ் ஆகி அதனால தான் மெலானி இறந்து போயிருக்காங்க. ஆக்சுவலாக அது டிப்ரெஷனுக்காக சாப்பிட்ற மருந்து. ஆனால் அது மெலானிக்கு எப்படி கிடச்சிச்சுன்னு தெரில. அடுத்த சீனில் பெத்தானி ஊரை விட்டு போக போகிறாங்கன்னு ஹீரோயினுக்கு தெரிய வருது. பெத்தானியோட மனசை காயப்படுத்திட்டோமேனு சாரி கேட்குறக்காக ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ பெத்தானி திங்ஸ் எல்லாத்தையும் பாக்ஸில் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சாரி கேட்கவும் அதனால ஒன்றும் இல்லைன்னு பெத்தானி சொல்கிறாங்க. பெத்தானி கிச்சனுக்கு போன கேப்பில் அங்கேருந்த ஒரு பாக்ஸை ஹீரோயின் பார்க்குறாங்க. அதில் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமை பார்த்ததுமே ஹீரோயினோட ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுது. ஒரு அவசர வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. ஆனால் ஹீரோயின் பாக்ஸில் இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டாங்கன்னு பெத்தானிக்கும் புரியுது. அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை இப்போ நமக்கு காட்டுறாங்க. அது பெத்தானியும் ஜாக்கும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ. அப்படின்னா இறந்து போன ஜாக்கை பெத்தானிக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. ஜாக்கோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு அடிக்கடி வந்து போனது, போன வாரம் ஆர்கியூ பண்ணதுன்னு எல்லாமே பெத்தானி தான் போல். ஹீரோயின் ஷாக் ஆனதுக்கும் இதுதான் காரணம். அடுத்த சீனில் ஹீரோயின் ஃப்ளவர் ஷாப்க்கு வந்து மெலானியோட டாக்ஸிகாலஜி ரிப்போர்ட்டை மறுபடியும் பார்க்குறாங்க. லோரசெப்பம்ங்கிற மருந்தை பற்றி ஆன்லைனில் சர்ச் பண்ணுறாங்க. அந்த மருந்துக்கு ஆக்டிவன் அப்படிங்கிற இன்னொரு பிராண்ட் நேமும் இருக்குது. அதை பார்த்ததும் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. மெலானிக்கு அந்த மருந்தை ஓவர் டோஸாக கொடுத்து கொலை பண்ணது பெத்தானி தான். அன்றைக்கி பெத்தானியோட ஹேண்ட்பேக்லேருந்து விழுந்த மருந்து டப்பாவை ஹீரோயின் பார்த்தாங்கல்ல, அதில் ஆக்டிவன்னு போட்டிருந்தது ஹீரோயினுக்கு ஞாபகம் இருக்கு. ஹீரோயின் உடனே ஹீரோக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் கால் வாய்ஸ் மேலுக்கு போயிடுது. இப்போ பெத்தானி ஃப்ளவர் ஷாப்க்கு வந்துடுறாங்க. எதையும் காட்டிக்காமல் ஹீரோயின் கேஷுவலாக இருக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னு பெத்தானிக்கு புரியுது. உண்மை என்னன்னு பெத்தானியே சொல்கிறாங்க. ஜாக்கு பெத்தானியை லவ் பண்ணுறதா சொல்லியிருக்காரு, நிறைய பணமும் வாங்கியிருந்திருக்காரு. ஆனால் அப்புறமா மெலானி கூட மறுபடியும் சேர்ந்து வாழணும்னு நினச்சிருந்திருக்காரு. கசினோட கல்யாணத்துக்கு வந்து மெலானி கிட்ட ஜாக் பேசினதை பெத்தானி பார்த்துருந்துருக்காங்க. இன்னொரு ஆம்பளை கிட்ட மறுபடியும் ஏமாந்துட்டோமேனு பெத்தானியால தாங்கிக்கவே முடியல. அந்த ஆத்திரத்தில் தான் ஃப்ளவர் பவுலை எடுத்து ஜாக்கோட தலையிலே அடிச்சிருந்துருக்காங்க. ஆனால் அவர் செத்து போவார்னு பெத்தானி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஜெயிலுக்கு போக விரும்பாத பெத்தானி மெலானியை கொலை பண்ணி அவங்களே ஃப்ரேம் பண்ணுறதுக்கு தான் உடஞ்ச ஃப்ளவர் பவுல் பீஸை மெலானியோட ரூமில் போட்டிருக்காங்க. இப்போ ஹீரோயினுக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிச்சுல. ஸோ பெத்தானியோட அடுத்த டார்கெட்டு ஹீரோயின் தான். அவங்களையும் சிசர்ஸை வச்சு குத்த வராங்க. ஹீரோயின் அங்கே கிடந்த ஹீலியம் கேஸ் டியூபை வச்சு பெத்தானியை கீழே தள்ளுறாங்க. அப்போ ஹீரோ அங்கே வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. பெத்தானியை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கேஸு சால்வ் ஆயிடுச்சு. கசினை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நான் கன்வின்ஸ் பண்ணனால தான் இது எல்லாமே நடந்துருச்சுன்னு ஹீரோயின் ஃபீல் பண்ணுறாங்க. எப்படி இருந்தாலும் இது நடக்க தான் செஞ்சுருக்குன்னு ஹீரோ சொல்கிறாரு. மாப்பிள்ளை போட்டது டைமண்ட் ரிங்கே இல்லை, ஃபேக்குன்னு தெரிஞ்சு கசின் மாப்பிள்ளையை விட்டுட்டு பெட்டியை தூக்கிட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.